ஆர்ச்சர் வந்திருக்காருங்க. அதாவது உங்கள் பிளேயிங் 11 சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணுவோம்னு தான் சொல்லுவோம். பட் ஜெயிக்குமா? ஏன்னா பேக் டு கலி கிரிக்கெட்டால் வணக்கம் நண்பர்களே. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து லாஸ்ட்ல வந்த டெஸ்ட் போட்டு இந்தியா தோல்வியை தழுவியது. அதைத் தொடர்ந்து ஜூலை 2ஆம் தேதி இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச் நடக்குது. அதுக்கான ஸ்குவாடை இங்கிலாந்து விட்டுருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். அதில் என்ன ஒரு ஹைலைட்டான பாயிண்ட்னா ஆர்ச்சர் வந்திருக்காருங்க. அதாவது 2021 டெஸ்ட் விளாண்டுருக்காரு. யாருக்கு அகேன்ஸ்டா? ஆஸ்திரேலியா ஆஷஸ் மேட்ச். அதுக்கப்புறம் இன்ஜுரி காரணமாக ஆர்ச்சர் விளையாடவே இல்லைங்க. இப்போ அவர் கம்பேக் கொடுத்துருக்காரு 4 வருஷம் கழிச்சு. நம்ம டீம் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பென் ஸ்டோக்ஸ் எப்பவும் போல கேப்டன், ஜோ ரூட், ஓலி பப், பென் டக்கட், ஹாரி ப்ரூக், சாக் கிராலி, கிறிஸ் வோக்ஸ், ஓவர்டன், பேட் கிராஸ், ஷாமுக், ஷோயப் பஷீர், ஜேக்கப் பெத்தல் அண்ட் ஸ்மித் அண்ட் அஃப்கோர்ஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இஸ் பேக் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது 100% அவர் விளாட்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில இங்கிலாந்து முன்னாள் வீரர் கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. ஒரு சில பேர் இல்லை அவர் வேணாம், கொஞ்சம் ஒரு மேட்ச் ரெஸ்ட் விடுங்க, அடுத்த மேட்ச் ஆடிக்கலாம் மாதிரி சொல்கிறாங்க. எந்த அளவு சாத்தியம் தெரில. இதுலேருந்து நம்ம பிளேயிங்லாம் நம்ம தேர்ந்தெடுப்போம். எஸ், அவங்க பிளேயிங்களை பெருசாக மாற்ற மாட்டாங்க. அவங்க ஓப்பனிங் பென் டக்கெட்டு ஜாக் அலி தான் ஆடுவாங்க. 1 டவுன் ஆலி பாப் தான் ஆடுவார். 2 டவுன் ஜோ ரூட் தான் ஆடுவார். 3 டவுன் ஹாரி ப்ரூக் ஆர் பென் ஸ்டோக் மாற்றிக்குவாங்க. 6 பிளே ஆச்சு. கிறிஸ் வோக்ஸ் ஆவார். ஜெமி ஓவர்டன் ஆவார் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்மித்து ஆடுவார், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா. ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் ஷோயப் பஷீர் ஆடுவாங்க நானே நினைக்கிறேன். இதான் இங்கிலாந்து பொறுத்தவரை என்னோட பிளேயிங் 11. உங்கள் பிளேயிங் 11 சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் நடக்குதுல, இந்த மேட்ச் வந்து என்ன கிரவுண்ட்னா சரியா எனக்கு வாயில் வர மாட்டேங்குது. அந்த கிரவுண்டில் வந்து இந்தியா 9 மேட்ச் விளாண்டுருக்காங்க. இன்னும் முடிய 1984 ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் மட்டும்தான் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் மட்டும் தான் ட்ராப் பண்ணியிருக்காங்க. அடுத்த 8 டெஸ்ட் மேட்சும் தோற்றுருக்காங்க. இதில் கோலி தலைமையிலான தோனி தலைமையிலான அணி எல்லா அணியும் தோற்றுருக்காங்க. இந்த டெஸ்ட்டில் இந்தியா ஜெயிச்சிச்சுன்னா ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணுவோம்னு தான் சொல்லுவோம். பட் ஜெயிக்குமா? ஏன்னா நமக்கு பும்ரா வந்து நல்லா ஃபிட்டாக தான் இருக்காருன்னு ஒரு குரூப் சொல்லுது. இல்லை அவர் ரெஸ்ட்டு கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் சொல்லுது. எதை நம்புறதுன்னு தெரில. இந்தியன் கிரிக்கெட் அஃபிஷியல் இன்ஸ்டா பேஜில் கூட பும்ரா நெட் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. நம்மளால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது இந்தியாவுக்கு பும்ரா விளாடுவாருன்ட்டு. இந்தியா தரப்பில் என்னென்ன மாற்றங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் கருத்து கணிப்பு சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு குல்தீப் யாதவ் கொண்டு வரலாம். யாருக்கு பதிலாக? பிரதீப் கிருஷ்ணாவுக்கு பதிலாக ஷாத்தூர் தாக்கலுக்கு பதிலாக நிதிஷ் ரெட்டி கொண்டு வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்தியாவோட பிளேயிங் லெவலில் அடுத்த வீடியோலையும் அடுத்த ஷார்ட்ஸ்லையும் பார்ப்போம். நான் இந்த டெஸ்ட் மேட்ச் இங்கிலாந்து பக்கம் சைன் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வீக்னஸாக இருந்தது பவுலிங் மட்டும்தாங்க. அந்த பவுலிங்கும் இப்போ வந்தாச்சு. ஒருத்த மனுஷன் வச்சு ஏற்றணும்னா யார்? ஸ்மித்து, லபுசேனே நடுங்கியிருக்காங்க. இந்தியன் பேட்ஸ்மேன்லாம் என்னங்க பண்ணுவாங்க? அது ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் லைனப் வர்சஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான் சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். கிரிக்கெட் பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்தியாவோட அப்டேட் பற்றி. நன்றி.